இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 31 2025 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 17ஆம் திருநாள், பஞ்சமி திதியும் முக்கியமான நட்சத்திரங்கள்ல பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு திருநாளில் நீங்கள் என்ன பண்ணால், ஆஞ்சநேயருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, பலவிதமான கடன் தொல்லைகள் எதிரி தொல்லைகள்லேருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் வடமாலை போடலாம். ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வடமாலை போட 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 உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். ஒரு சில இடங்களில் வட மாலையாக போட மாட்டாங்க, வடையை நைவேத்தியம் செய்வாங்க. அதுவுமே ரொம்ப நல்லது தான். நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாளை நீங்கள் மாற்றலாம். இன்றைய நாள் யாருக்கு சந்திராஷ்டமம்னு கேட்டால், தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு கொஞ்சோண்டு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும், குழப்பங்கள் இருக்காது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம், தொழில் மாற்றம், பிரயாணங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய நாள். ஒரு சில பேர் கண்டிப்பாக வீடு மாறுவீங்க, ஒரு சில பேருக்கு இடமே மாறும், ஒரு சில பேருக்கு முக்கியமான பிரயாணம் வேற ஊருக்கு போயிட்டு வர மாதிரி வரும். இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாள், அமோகமான நாள். அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது எழுத்து சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஈவெண்ட் இன்றைய நாள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வீட்டு பத்திரம் போய் சைன் பண்ணுறது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள், லீஸ் அக்ரிமெண்ட்டு, இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த தண்ணீர் பிரச்சனை கண்டிப்பாக தீரக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. அமோகமான நாளாக இன்றைய நாளை எல்லாருக்கும் இருக்கப்படுது. அதுவும் பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே ஒரு வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கு. சந்திரன் தன் வீட்டிலே இருக்கிறது. ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய், இது பேர் நீச்ச பங்கம்னு சொல்லுவோம். அதனால இன்றைய நாள் நிறைய பேருக்கு துட்டு நல்லா வரும், பணம் வரும், வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து பணம் வரும். ரொம்ப பொறுப்பாக நடந்துப்பீங்க. உங்கள் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே விளையாட்டுத்தனமே இருக்கீங்கன்னு சொல்லி நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ பொறுப்பாக பேசுவீங்க. குடும்பத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும். இன்னொன்று, நீங்கள் எந்த விஷயத்த சொன்னாலும் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரியே தான் இருக்கும். அமோகமான நாள். திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குவது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் தேடி வரும். ஒரு ஆஃபீஸில் ஒரு சின்ன லெவலில் இருக்கிறவங்களை கூட டக்குன்னு ஒரு ப்ரமோஷன் கொடுத்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஜோனில் அவங்களை உட்கார வைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இடம் மாறும், ஆனால் உங்களுக்கு பொறுப்பு நன்னா இருக்கும். அந்த பொறுப்பில் உங்களுக்கு பதவியும் கிடைக்கும், பொருளாதாரமும் ஓரளவுக்கு மேன்மை கொடுக்கும். எப்போவுமே ஒரு மிடில் கிளாஸில் லோவர் மிடில் கிளாஸ்லேயே இருக்குமே, கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இன்றைய நாள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் கௌரவத்தையும் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டர் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அங்கே நிரந்தரமாக ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகிறது. நிறைய பேருக்கு வேற வேலை கிடைச்சி நீங்கள் வெளியூர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு முக்கியமான கடன், வட்டி மேலே வட்டி வாங்கி, அதாவது அவ்வளோ அளவுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு கடன் ஒரு 50% கீழே இருக்கக்கூடிய ஒரு தொகையை கட்டி நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 100% பதவி வரும். 100% இன்றைய நாள் ப்ரமோஷன் வரும். 100% உங்களுடைய நண்பர் உங்களுக்கு ஒரு வீடு கொடுப்பாரு, இல்லைன்னா அவர்கிட்ட ஒரு வீடு வாங்குறது, இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும். மிகப்பெரிய ஆதாயம், மிகப்பெரிய கிஃப்ட்டு, நீங்கள் எதிர்பார்க்காத பல சலுகைகள் உங்கள் அலுவலகத்தின் மூலியமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்குது. அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் லைட் பிரவுன் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய மேன்மை, வேலையில் பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம் நடக்கும். ஒரு வேலையில் சார் சும்மா உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களை பொறுப்பாக ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். உங்களை 10 பேர் மதிக்கிற மாதிரி இன்றைய நாள் நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்குது. வங்கிகளில்
ஸ்கூல்ல ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், ப்ரைட் அண்ட் பிரஸ்டீஜியஸ் மூமெண்ட் நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிரவுன் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், பிரயாணங்களில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். பூர்வீக சொத்து, அண்ணன் தம்பி மூலியமா பிரச்சனை, இடமாற்றம், கடல் சம்பந்தப்பட்ட பிரயாணம், இது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். நிறைய பேருக்கு புரியாத ஒன்று இன்றைய நாள் உங்களுக்கு தெய்வ அனுகிரகத்தின் மூலியமா நடக்கும்னா நீங்க நம்பிதான் ஆகணும். நிறைய பேருக்கு ஆஃபர் வரும், ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. பொறுமையாக இன்றைய நாள் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போதும், எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமாக நடத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்புல லைட்டா பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் அப் அண்ட் டவுன் ஆகும். சில பேருக்கு நேற்று நைட்டு சாப்பிட்ட உணவு செரிமானமாகாம வயிறு பிரச்சனை கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு திடீர் செலவுகள் கொடுக்கலாம். ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன், இக்கட்டான சுச்சுவேஷன் ஒரு சில பேருக்கு வந்து போகலாம். இது எல்லாமே ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு தான். அது பொறுமையாக இருந்தீங்கன்னா அதுவே கடந்துடும், ஒன்றுமே நடக்காது. பொறுமை தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். எல்லாமே அவசர அவசரமாக ஏதோ கேம் விளையாடுற மாதிரி வாழ்க்கையை நிறைய பேர் பார்க்குறாங்க. அது செட் ஆகாது. இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் செய்தீங்கன்னா பெரிய ஏற்றத்தையும் அமோகமான வாழ்வில் வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் கால பைரவனை வழிபாடு செய்ய வேண்டும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மிகப்பெரிய வெற்றி. உங்கள் ஒய்ஃபோட பேரில் வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க. உங்கள் கணவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறது. தொழிலில் மிகப்பெரிய மேன்மை. நிறைய பேருக்கு கட்டுமானம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய விஷயத்தையும் செய்ய போறீங்க. அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் அற்புதமான பலன்களுக்கு நீங்க காத்துன்னு இருக்கலாம், தப்பே கிடையாது. அமோகமா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாசாணி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரோதமான எந்த எண்ணமாக இருந்தாலும் அது நிவர்த்தியை கொடுக்கும். நிறைய பேர் கடன் உதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பாராத நம்ம கூட வேலை செய்யக்கூடிய நட்பு, அவர் மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நிறைய பேர் வண்டி வாகனங்கள்ல பழுது ஏற்பட்டிருந்தா அதெல்லாம் இன்றைய நாள் முடிஞ்சிடும். எதுலையுமே திறமையா உழைச்சு சேலஞ்சா இருந்தாலும் அதை நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். 6ஆம் இடத்துல நீச்ச பங்கம் அது ஏற்படும் பொழுது அது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். நமக்கு தெய்வ அனுகிரகம் அமோகமாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எனக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி பெறலாம். கல்யாணாத்புத கார்த்தாயா கமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தே மங்களம். கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதவிகள் தேடி வரும். அரசியல் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் பெரிய பதவிகள் தானாக தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நான் எதுவுமே எதிர்பார்க்கலைங்க, அது தானாக வருதுன்னு. கூட இருக்கிறவங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா சனி ராசி லக்னத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது கன்ஃபியூஷனை கொடுக்கும். சின்ன சின்ன தடை தாமதத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்த பண்ணணும்னு தோன்றதோட வேணாம் அப்படின்னு தோணும். அதனால் இந்த நாள் எந்திரிச்சோன்னா நல்ல பிரிஸ்க் வாக்கு, ஒரு 1/2 மணி நேரம் கட நடந்துருங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் என்ன நினச்சாலும் சரி எல்லாமே சூப்பராக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சாம்பல் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அது முதல் ராசி லக்னம் கன்னி, 2வது கடகம், 3வது மகரம். இந்த 3 ராசிகளுக்கும் கோல்டன் சான்ஸ் ஏற்படக்கூடிய நாள். மற்ற அனைவருக்குமே இந்த நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.